தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு. தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையின் முக்கியமான 25 அறிவிப்புகளை பார்க்கலாம். 2 லட்சம் ஏக்கரில் பசுந்தாள் உரம் பயிரிட 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவர். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து மண்ணின் வளம் காக்க 6 கோடியே 27 லட்சம் ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் விவசாயிகள் லாபகரமான பயிர் சாகுபடி செய்ய ஏதுவாக சிறுதானியங்கள், பயறு வகைகள், எண்ணெய் வித்துகள் பயிரிட விதைகள் வழங்கப்படும். 3 லட்சம் ஏக்கரில் இத்திட்டத்தை செயல்படுத்த 36 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் தேர்வு செய்யப்பட்ட 2482 கிராம ஊராட்சிகளில் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். முக்கிய பயறு வகைகள், எண்ணெய் வித்துகளின் பரப்பு விரிவாக்கம் செய்யும் திட்டத்திற்கென 108 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பட்டதாரி இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்கும் விதமாக வேளாண் சார்ந்த தொழில் தொடங்குவதற்காக பட்டதாரி ஒருவருக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 215 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்த 1775 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மாவிற்கான சிறப்பு திட்டம் 27 கோடியே 48 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வாழைக்கான சிறப்பு திட்டம் 12 கோடியே 73 லட்சம் ரூபாய் மத்திய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். கன்னியாகுமரியில் கடற்கரை அருகில் சூரிய தோட்டம் அமைக்கப்படும். மனித விலங்கு மோதலை தடுக்க 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் விவசாயிகளுக்கு 75,000 மீட்டர் நீளத்திற்கு சூரிய சக்தி மின்வேலிகள் அமைத்து தரப்படும். டெல்டா மாவட்டங்களில் சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களை தூர்வாரும் பணி 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். திருவண்ணாமலை, தருமபுரி, விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், தஞ்சை, நாகை, திருவாரூர், தேனி மாவட்டங்களில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு தானியங்களை உலர்த்த நடமாடும் உலர்த்திகள் 2 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்படும். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டுதலுக்கான மையம் 16 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய மாநில அரசு நிதியில் ஏற்படுத்தப்படும். வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் தொடங்கும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு மானியம் அளித்து மேம்படுத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் உற்பத்தி திறனை மேம்படுத்த 773 கோடியே 23 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 3 இடங்களில் வேளாண் கண்காட்சிகளை நடத்த 9 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். பெரம்பலூர், தூத்துக்குடி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 25 வட்டாரங்களில் உள்ள 275 நீர் வடிநில பகுதிகளில் 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை வள மேம்பாட்டு பணிகள், உற்பத்தி பணிகள், வாழ்வாதார பணிகள் மத்திய மாநில அரசு நிதியில் செயல்படுத்தப்படும். 2024-25 பயிர்க்கடன் வழங்க 16,500 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் உணவு மானியத்திற்கு 10,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு அரசின் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை வழங்க 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் முன் 5,338 கிலோமீட்டர் நீளம் கொண்ட ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்களை தூர்வாருவதற்கு 110 கோடி ரூபாய் செலவில் 919 பணிகள் மேற்கொள்ளப்படும். பண்ணை குட்டைகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், கசிவு நீர் குட்டை, செறிவூட்டு கிணறுகள், புதிய குளங்கள், மண் வரப்பு, கல்வரப்பு போன்ற 2 லட்சம் பணிகள் 7,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தருமபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 110 கிராமங்களில் 110 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வறட்சி தணிப்புக்கான சிறப்பு உதவி திட்டம் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகள் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி 2024-25 ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்காக 12,000 கோடி ஒதுக்கீடு.